வணக்கம் நண்பா. இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, Facebook பேஜ்ல உங்களுக்கான மானிட்டேஷன் எலிஜிபிள் ஆயிடுச்சுன்னா, இது போல தாங்க ஆக்டிவ்னு ஷோ ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க Facebook பேஜ்ல டேஷ்போர்டு கிளிக் பண்ணி, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மானிட்டேஷன் நீங்க கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா, உங்களுக்கான பேமெண்ட் ஆட் பண்ற போல காட்டும். ஸோ இது போல தாங்க ஷோ ஆகும். ஆட் யுவர் பே அவுட் அக்கவுண்ட்ன்ட்டு. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஆட் பே அவுட் அக்கவுண்டன்ட் இருக்கு இல்லைங்களா? ஸோ ப்ளூ கலர்ல அத கிளிக் பண்ணி, உங்களுக்கான பேங்க் டீட்டெயில்ஸ், உங்களுடைய நேம், ஃபர்தர் டீட்டெயில்லாம் ஃபில் பண்ணி, டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட் பண்ற போல காட்டும். ஆட் யுவர் டாக்ஸ் இன்ஃபர்மேஷன் கேட்கும். ஸோ இந்த டாக்ஸ் இன்ஃபர்மேஷன தாங்க இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த டாக்ஸ் இன்ஃபர்மேஷன நம்ம எப்படி ஈஸியா ஃபில் பண்ணலாம்ன்ற மெத்தடா பார்க்க போறோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் முறையா நம்மளோட சேனல் விசிட் பண்றீங்கன்னா, இது போல பயனுள்ள தகவல நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்ட குடுங்க. வாங்க என்ன டீட்டெயில்ன்றத பார்க்கலாம். இது போல தாங்க ஷோ ஆகும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஆட் இன்ஃபர்மேஷன் இருக்கும். கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளூ கலர்ல காட்டும். ஓகேங்களா? ஆட் இன்ஃபோன்ட்டு. ஸோ அத கிளிக் பண்ணிக்கோங்க. அத கிளிக் பண்ணீங்கன்னா, இதில இதோ ஷோ ஆகுது பாருங்க. ஃபர்ஸ்ட் பேஜ்ல இது போல தாங்க காட்டும். டாக்ஸ் இன்ஃபர்மேஷன் கெட் ஸ்டார்ட்டட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 2 கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ வாட் இஸ் யுவர் டாக்ஸ் கிளாசிஃபிகேஷன் கேட்குறாங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவல்ன்றது ஆல்ரெடி மென்ஷன் ஆகியிருக்கும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, கீழ ஆர் யுவர் யுஎஸ் சிட்டிசன கேட்குறாங்க. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவை சேர்ந்த நபரான்னு கேட்குறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, நோ குடுத்துக்கோங்க. செகண்ட் ஒன்னும். அதாவது உங்களுடைய கண்ட்ரிக்கு ஏத்த மாரி குடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியால இருக்கிறதுனால நோ குடுத்துக்கிறேன். நோ குடுத்ததுமே இன்னொரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ 3 கொஸ்டின் ஓப்பன் ஆகுதுங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஆர் யூ ஆக்டிங் ஆன் இன்டர்மீடியேட் ஏஜென்ட் கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு 3ஆம் நபரா கேட்குறாங்க. ஓகேங்களா? அதாவது நீங்க ஒரு ஏஜென்ட் மூலியமா நீங்க குடுக்குறீங்களா? என்ற போல கேட்குறாங்க. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நோ குடுத்துக்கோங்க. நோ குடுத்துட்டு நெக்ஸ்ட்டுன்னு குடுத்துக்கலாம். இதோ குடுக்குறேன் பாருங்க. நெக்ஸ்ட்டு குடுத்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபுல் நேம் அதில ஷோ ஆகும். அதுக்கப்புறம் கண்ட்ரி ஆஃப் சிட்டிசன்ஷிப் கேட்குறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, கிளிக் பண்ணிட்டு இந்தியான்னு குடுத்துக்கோங்க. நீங்க எந்த கண்ட்ரியோ அந்த கண்ட்ரி குடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியான்னு குடுக்குறேன். இந்தியா குடுத்துட்டு, கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ, அதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பேன் கார்ட் ஷோ ஆகும். பேன் கார்ட் நம்பர் அது கரெக்ட்டா இருக்கா பார்த்துட்டு, நெக்ஸ்ட்டு குடுத்துக்கணும். ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா, யுஎஸ் ரிலேட்டடா நீங்க இருந்தீங்கன்னா, அந்த பாக்ஸ கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லன்னா, அத பாக்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, எம்ப்டியா பண்ணிட்டு, ஸோ நெக்ஸ்ட்டு குடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு குடுத்ததும் ஃபியூ செகண்ட்ஸ் லோடிங் ஆகுதுங்க. லோடிங் ஆனதும் உங்களுடைய கண்ட்ரி, உங்களுடைய அட்ரஸ், அதுக்கப்புறம் சிட்டி, ஸ்டேட், பின் நம்பர் ஷோ ஆகும். இது கரெக்ட்டா இருக்கா பார்த்துட்டு நெக்ஸ்ட் குடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு குடுத்தீங்கன்னா, இது போல தாங்க ஷோ ஆகும். ஆட் யுவர் மெயிலிங் அட்ரஸ்ன்ட்டு. ஸோ இது கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்து நெக்ஸ்ட்டு குடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு குடுத்தீங்கன்னா, இது போல தாங்க ஓப்பன் ஆகும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு பாருங்க. 0 ஆஃப் சர்வீசஸ் வில் பி பிசிக்கலி பெர்ஃபார்ம்டு இன்சைட் த யுஎஸ் அதாவது யுனைட்டட் ஸ்டேட் ஓகேங்களா? ஸோ அத கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் குடுத்துக்கோங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா அங்கேருந்து ஒர்க் பண்ண போறதில்ல. அதனால 0 குடுத்துட்டு நெக்ஸ்ட் குடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட் குடுத்ததும் இது போல தாங்க லோடிங் ஆகுது. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செக் பாக்ஸ் டிக் பண்ணிட்டு, நீங்க ஃபர்ஸ்ட்டு ஃபுல் நேம் எழுதுனீங்க இல்லையா? ஸோ அதில இருக்கிற மாரி இதில நேம் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு, கீழ நெக்ஸ்ட் குடுத்துக்கோங்க. டேட்னா அதிலேயே ஷோ ஆகும். நெக்ஸ்ட் மட்டும் குடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் குடுத்ததும் இது போல தாங்க ஃபார்ம் மாரி ஷோ ஆகும். ரிவ்யூ அண்ட் சப்மிட்டட்ன்ட்டு காட்டும். ஸோ அப்படியே கீழ தள்ளிட்டே வந்தீங்கன்னா, உங்களுடைய டீட்டெயில்ஸ் தான் இதில ஷோ ஆகும். ஓகேங்களா? நம்ம அங்க ஃபில் பண்ணோம் இல்லையா? அதுதான் ஃபார்மா வந்து கன்வெர்ட் ஆகி இதில காட்டும். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, சப்மிட் எ ஃபார்ம் குடுத்துக்கோங்க. இப்படி குடுத்துட்டீங்கன்னா, இது போல தாங்க ஷோ ஆகும். யுவர்ஸ் டாக்ஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் கம்ப்ளீட்டட்ன்னு வரும். கிரீன் கலர்ல. ஸோ இது போல வந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே தான். ஓகேங்களா? ஸோ அப்படியே கீழ தள்ளிட்டு வந்து டன் குடுத்துக்கோங்க. டன் குடுத்ததுமே ரீலோட் ஆகுங்க. ரீலோட் ஆகி இது போல தாங்க நார்மல் இன்டர்ஃபேஸ் இது போல ஷோ ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது டாக்ஸ் அப்ளை பண்ணோம் இல்லைங்களா? ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா சப்மிட் ஆயிருந்ததுன்னா, இது போல தாங்க ஷோ ஆகும். மேலே W8, W9 வெரிஃபைடுன்ட்டு வருது பாருங்க. ஸோ இது போல தாங்க ஷோ ஆகும். ஸோ இது போல வந்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டாக்ஸ் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா, வெரிஃபை ஆயிடுச்சுங்க. இதுக்கப்புறம் நீங்க மணி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கிற ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ இது போல பயனுள்ள தகவல உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி,
உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ டாடா பாய், சி யூ நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம்.